வணக்கம். நான் சுப உதயகுமாரன் பேசுகிறேன். கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து சில மிக முக்கியமான கோப்புகள் எல்லாம் கசிந்திருக்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 8,58,000 கோப்புகள் கசிந்திருப்பதாகவும் அதில் 19,000 கோப்புகள் மிக முக்கியமான சென்சிட்டிவான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ செய்திகள் வருது. இது அணுமின் திட்டத்துக்கு, அந்த மொத்த கூடங்குளம் அணுமின் திட்டத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. அது பாதுகாப்பு ஏற்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குகிறதுலாம் இப்போது விஷயங்கள் பேசப்படுது. இதில் நம்ம போராட்டம் நடக்கும்போது கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பற்றியுள்ள இந்த சைட் இவாலுவேஷன் ரிப்போர்ட், தள ஆய்வறிக்கை, சேஃப்டி அனாலிசிஸ் ரிப்போர்ட், பாதுகாப்பு ஆய்வறிக்கை, சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை, என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், இந்த மாதிரி உள்ள ரிப்போர்ட்டுகள்லாம் தரணும். மற்ற நாடுகளில் இந்த ரிப்போர்ட்லாம் மக்களுக்கு கொடுத்துட்றாங்க, வெப்சைட்லேயே போட்டுடுறாங்க அப்படின்னு நான் சொல்லி அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் கமிஷன்கிட்ட முறையிட்டேன். அவங்க ஆமாம் இந்த ரிப்போர்ட்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்பிசிஐ எழுங்கக்கூடிய இந்த இந்திய அணுமின் கழகம் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போய் இப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு கேஸ் போட்டாங்க. இப்போ கடந்த மே மாதம் அந்த கோர்ட் அந்த வழக்கில் தீர்ப்பு வந்தது. என்னென்னா அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க தரமாட்டாங்கிறாங்க, கோர்ட்டு கொடுக்க வேண்டாங்குது. இன்றைக்கி கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பற்றியுள்ள அத்தனை தரவுகளும் வெளியே கிடக்குது. யார் யார் கையில் இருக்க போகுது, அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலான நிலைமையில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962, அதாவது இந்திய அணுமின் சட்டம் 1962 படி அணு உலைகளை ஒன்றிய அரசு தான் நடத்த முடியும், தனியார் நடத்தக்கூடாதுன்னு இருக்குது சட்டம். அதை இப்போ அவசரமாக மோடி அரசு மாற்றி தனியாரும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. அதை பாருங்கள், இந்த அனில் அம்பானியுடைய குரூப், ரிலையன்ஸ் குரூப் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3வது 4வது அணுமின் நிலையத்தை கட்டுறாங்களாம். அந்த தகவல் இப்போ தான் நமக்கு கொஞ்சம் வெளியே வருது. இந்த தனியார் நிறுவனத்துக்கு இந்த தெரியும், இந்த லீக் ஆனது. ஏன்னா அவங்களுடைய சர்வர்லேருந்து தான் வெளியே போயிருக்கு. அதுக்கு பொறுப்பேற்கவோ ஒரு கடமை உணர்வோடு பதில் சொல்லவோ இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஏதோ கொஞ்சம் கசிஞ்சுது, நாங்கள் அப்போவே இந்திய அரசாங்கத்துக்கு சொல்லிட்டோம். ஒரு பக்கம் 19,000 கோப்புகள் மிக முக்கியமான சென்சிட்டிவான டாக்குமெண்ட்ஸ் வெளியே போயிருக்குது. இது அந்த அணு உலைக்கு ஆபத்து. அணு உலைக்கு ஆபத்துன்னா என்ன, அது சுற்றி வாழக்கூடிய பல கோடி மக்களுக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, உடைமைகளுக்கு ஆபத்து. அதை ரொம்ப எளிதாக தள்ளி விடுறான் இந்த தனியார் நிறுவனம். இதனால தான் நம்ம சொல்கிறோம் தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, இது மிக முக்கியமான ஒரு துறை, இதை அரசாங்கம் தான் கையாளணும் அப்படின்னு. இன்னைக்கு தனியாருடைய போக்கும் மெத்தனமும் நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சு போகுது. அதே மாதிரி இந்த கசிந்த கோப்புகள்லேருந்து ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. என்னென்னா, என்பிசிஐலும் அனில் அம்பானியுடைய கம்பெனியும் ஆய்வுகள் மேற்கொண்டாங்களாம். இந்த தொழிலுக்கு, அணுசக்தி தொழிலுக்கு வந்திருக்கிறதே இப்போ தான் அந்த ஆளுடைய கம்பெனி. அப்போ என்ன ஆய்வு பண்ணாங்க, இவங்களுக்கு என்ன பாண்டித்தியம் இருக்குது, என்ன நிபுணத்துவம் இருக்குது இதில் ஆய்வு பண்ணுறதுக்கு? எந்த அடிப்படையில் ஆய்வு பண்ணாங்க? அறிவு கிடையாது, அனுபவம் கிடையாது. எதை கொண்டு ஆய்வு பண்ணாங்க? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு ஒரு கணினி தாக்குதல் நடந்தது கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு மேலே. இவங்க அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு தள்ளி விட்டாங்க. இதுதான் நமக்கு பிரச்சனை. அதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த துறை அரசாங்கம் ஆமாம் இதை நாங்கள் சீரியஸாக எடுக்கிறோம், இதை பற்றி நாங்கள் ஆய்வு செய்கிறோம் சொல்லி மக்கள்கிட்ட உண்மையை சொன்னால் நமக்கு பிரச்சனையே இல்லை. இவங்க தள்ளி விடுறது, பொய் சொல்கிறது, பாதி உண்மையை சொல்கிறது, இப்படி இருக்கிறதுனால தான் இவங்க மேலே நம்பகத்தன்மை இல்லாமல் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பாருங்கள், ஒரு மிக முக்கியமான இந்த கசிந்த கோப்புகள் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இப்போ கட்டப்படுற இந்த 3வது 4வது அலகுகள் மீது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தால், டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தால், என்பிசிஐலுக்கும் அனில் அம்பானியுடைய ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கும் $112 மில்லியன் காப்பீடு, இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கான். போராட்டம் நடக்கும்போது நாங்கள் சொன்னோம், இங்கே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததுன்னா நாங்கள் பல கோடி மக்கள் அழிஞ்சு போயிடுவோம்னு சொல்லும்போது நம்ம பார்த்து கிண்டல் பண்ணாங்க. இங்கே என்ன தீவிரவாதம் நடக்க போகுது, இங்கே என்ன போர் நடக்க போகுது அப்படின்னு. இப்போ பாருங்கள், அண்மையில் போரே நடந்தது. ட்ரம்புடைய போர் நடக்கும்போது அங்கே ஒரு கப்பலை உடைச்சி இலங்கை அந்த மாலுமிகளை பிடிச்சி கொண்டு போனாங்க. நம்ம பகுதியிலே நடந்தது. தீவிரவாத தாக்குதல் யார் நடத்த போகிறாங்க, எப்படி நடத்த போகிறாங்கன்னு கிண்டல் பேசினவங்க ரகசியமாக போய் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கிறான் $112 மில்லியன். அதே நேரம் கூடங்குளத்தில் ஒரு விபத்து நடந்தால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பல கோடி மக்களுக்கு எவ்வளவு தெரியுமா இழப்பீடு? வெறும் $460 மில்லியன். ஒரு கம்பெனியினுடைய காப்பீடு தொகை $112 மில்லியன்.
பல கோடி மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது வெறும் $460 மில்லியன், அதை வச்சு எல்லாருக்கும் டீ வாங்கி கூட கொடுக்க கூட முடியாது. இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பற்றிய இந்த பாதுகாப்பு உறுதிமொழிகள் எல்லாம் இன்னைக்கு தகர்ந்து ஒரு மிகப்பெரிய அவலத்துக்குள்ளே நம்ம மாட்டியிருக்கிறோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மோடி அரசு இப்படி வாயை மூடி மௌனம் காக்காமல் கூடங்குளத்தில் என்ன நடந்தது, என்னென்ன தகவல்கள் கசிஞ்சிருக்கு, அது எப்படி அந்த திட்டத்தை பாதிப்புக்குள்ளாக்குது இருக்கக்கூடிய ஒரு விசாரணை கமிஷன் நடத்தணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த விசாரணையெல்லாம் முடிந்து இதனுடைய பாதுகாப்புத்தன்மை உறுதிப்படுத்தப்படும் வரை வேலைகளை நிறுத்தி வைக்கணும். 2. மூணாவது, வெறும் 3 விழுக்காடு மின்சாரத்தை மட்டும் தரக்கூடிய இந்த அணுமின் திட்டம் நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டையும் கேரளத்தையும் மிகப்பெரிய ஆபத்துக்குள் தள்ளக்கூடிய இந்த கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டம் தேவையில்லை. அந்த திட்டத்தை முழுமையாக மூடணும். ஒட்டுமொத்த இந்தியா மீது மிக அதிகமாக அடர்த்தியாக மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் இப்படிப்பட்ட அழிவு திட்டங்கள் வேண்டாம். அதுவும் தனியாரை உள்ளடக்கிய வெளிநாட்டு கம்பெனிகளை உள்ளடக்கக்கூடிய திட்டம் வேண்டாம் என்று அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். நன்றி.